ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் ஃபோர் கவுன்சிலிங்க்குன்னு சொல்லி நான் சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் நம்ம யூடியூப் சேனலில். அது வந்து கட் ஆஃப் ப்ரொடிக்ஷனாக இருக்கட்டும், இல்லை டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ், இல்லாட்டி டிபார்ட்மெண்ட் எப்படி சூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தேங்க. நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிடுவேங்க. சில பேருக்கு மட்டும் ரிப்ளை பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். டைம் எடுத்திருப்பேன். ஆனால் பட் நான் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் அதே மாதிரி இங்கே கொஷின்ஸ் கேட்குறது வந்து சிலது வந்து டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் புரியும். சிலது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம சொல்கிறது. ஸோ வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிங்க அப்படின்னா, இன்னமும் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. இந்த கம்யூனல் ரேங்க் கிடைக்குமா, இந்த போஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் கைஸ். நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு வந்து பிசிக்கு வந்து விஏஓ ஜேஏக்கு வந்து 1241 போஸ்ட் தான் மொத்தம். ஆனால் அதில் வந்து நம்ம எப்படி வந்து பிஎஸ்டி உமனு பிடபிள்யூடி ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்வீஸ் மேன்லாம் கழிச்சிட்டு பார்க்கணும். கழிச்சிட்டு பார்த்தா எவ்வளோ போஸ்ட். ஸோ அதுதான் ஜென்ரலாக நீங்கள் பார்க்கணும். ஐ திங்க் 1400 நினைக்கிறேன் எல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபால் பிளாக் லாக் அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஷார்ட் ஃபால் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும் தான் வரும். பிளாக் லாக் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் ஃபில் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே நெக்ஸ்ட் இயருக்கு கேரிட் ஆகும். ஸோ அதான் பிளாக் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் நான் மெசேஜ்லேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. பட் இருந்தாலும் அகைன் நிறைய பேர் கேட்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த போஸ்ட் கிடைக்குமா, இந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குமா அப்படின்னு அக்யூரேட்டாக கேட்குறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 days கவுன்சிலிங் நீங்கள் போனீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் கம்யூனல் ரேங்க்ல வந்து ரொம்ப முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து 6th day 5th டே அந்த மாதிரி நீங்கள் போகும்போது நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்குமா, அதுவும் இந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குமா நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அது ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். கவுன்சிலிங் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். அது மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்கேன், டைப்பிஸ்ட் நோக்கு. அதுக்கப்புறம் விஓஜேக்கு தனியாக கொடுத்துருவேன். ஸோ அதில் வந்து ஸ்ப்ளிட் கொடுத்துருப்பேன். ஏதாவது போஸ்ட் ஸ்ப்ளிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிமிஷம் காட்டுறேன் கைஸ். டிபார்ட்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் தான் நான் வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்கேன் டைப்பிஸ்ட்டுக்கு. இதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோக்கு இங்கே வரும். ஸோ ஜேஏ விஓஓக்கு அப்படின்னா நான் சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் டோட்டலாக போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த போஸ்ட்லாம் எப்படி நான் வந்து கேரிட் ஆகும், எந்த மாதிரி நம்ம எடுக்கணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு போஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெண்டுமே இருக்கும். நம்ம ஸோ இப்போ அதுவுமே ஒரு கொஷின் பண்ணீங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் எடுத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுவும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க யார் யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல மாதிரி சொல்லியிருக்கேன் கைஸ். அதே மாதிரி நீங்கள் எந்த டே கவுன்சிலிங் வரும்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு வந்து கம்யூனல் ரேங்க் ஓவரால் ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த டேல வருவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஆனால் பட் நீங்கள் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் போஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் நான் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து சொல்கிறது கஷ்டம். நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுப்பீங்க, நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு வந்து உங்கள் கம்யூனிட்டி வைஸில் இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து போஸ்ட்டுன்றது நிறைய விதமாக எடுப்பாங்க கைஸ். போஸ்ட்டு ஏன் அப்படின்னா வந்து ஜென்ரல் எடுக்கலாம், கம்யூனலில் எடுக்கலாம், ஸ்பெஷல் கேட்டகரியிலையும் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். அப்புறம் பிஎஸ்டிஎம் வந்தால் பிஎஸ்டிஎம்ல வச்சு எடுப்பாங்க. ஸோ இதே உமனாக இருந்தால் உமனில் எடுப்பீங்க. ஸ்பெஷல் கேட்டகரிலேயே நிறைய இருக்குது. பிடபிள்யூ இருக்காங்க, எக்ஸர்வீஸ்மேன் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் பிரியும் போது நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு ஜாப் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து பல விதத்தில் எடுக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்கவங்க தான் எனக்கு கேட்குறீங்க. டிடபிள்யூ கேட்குறீங்க, எனக்கு இந்த ரேங்க்ல இருக்கேனாலும் எனக்கு எந்த போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கைஸ். நமக்கு இந்த நாள் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அந்த இபிபி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டாக சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட் வந்து டைப்பிஸ்ட் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக வந்து என்ன நாள் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வரும், ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நான் வந்து 500 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து விஏஓ ஜேஏ. ஸோ அதுக்கு தான் 500 மெம்பர்ஸு. டைப்பிஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு போஸ்ட் வந்து கம்மி தான். ஸோ அதனால் வந்து இதோட கம்மியாக தான் கூப்பிடுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து 400 நினைக்கிறேன், 400 380 அந்த மாதிரி 400 அந்த மாதிரி தான் கூப்பிட்டாங்க லாஸ்ட் டைம். ஸோ இந்த தடவை வந்து இதே கவுண்டில் கூப்பிடலாம், இதோட கம்மியாகவும் கூப்பிடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து போன தடவை இந்த தடவை ரொம்ப கம்மி தான் நமக்கு போஸ்டிங். பாருங்க லாஸ்ட் டைம் வந்து நமக்கு 3311, இப்போ 2477 தான். ஸோ அப்படிங்கிறனால இந்த தடவை வந்து நமக்கு கம்மியாக கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து லாஸ்ட் குரூப் 4 2022 வந்து கடைசியாக வந்து 89 கொஷின் போட்டிருந்தாங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்படின்னு சொல்லிக்கே சொன்னேன். அதனால் வந்து இப்போ கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போயும் இவ்வளோ கம்மியாக வருமா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா phase 1 கவுன்சிலிங் செலக்ட் ஆன கேண்டிடேட். ஸோ அவங்களுக்கு வந்து கடைசி வந்து 89 கொஷின்ஸோட தான் நமக்கு நின்றுருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 87 கொஷின்ஸ்லேருந்து. ஸோ அப்படிங்கும்போது வந்து இவங்க வந்து
டிடபிள்யூன்னு நினைக்கிறேன். ஆமா டிடபிள்யூ. ஸோ அப்படிங்கும்போது இதுலயும் வந்து நமக்கு கிரைட்டீரியா என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து, அவங்க என்ன ஸ்பெஷல் கேட்டகரில இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து என்ன கம்யூனிட்டில இருக்காங்க, இதெல்லாம் வச்சு தான் அவங்க ஏதாவது பிஎஸ்டி முடிச்சிருக்காங்களா வைக்கலையா? ஏன்னா இதெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு இந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் அதே மாரி இப்பயும் இதே மாதிரி கம்மியா வருமா அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. ஆனா பட் இந்த தடவ இந்த அளவுக்கு கம்மியா வருமான்னு தெரியல கைஸ். ஏன் அப்படின்னா இந்த தடவ கொஸ்டின்ஸ் நெறைய பேர் நெறைய போட்டுருக்காங்க. ஆக்சுவலா நம்ம சேனல்லயே வந்து நெறைய சிஸ்டர்ஸ் வந்து டிடபிள்யூ நான் பிசில இவ்ளோ ரேங்க் கொஸ்டின்ஸ்ல அவங்களே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நெறைய போட்டு தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இவ்ளோ கம்மியா இருக்குமா? அப்படின்றது எனக்கு தெரியல கைஸ். ஏன்னா அக்யூரேட்டா இத வந்து லாஸ்ட் இயர் வந்து அனலைஸ் வச்சு தான் சொன்னேன். ஸோ நீங்க வந்து லாஸ்ட் இயர் ஒண்ணு சொன்னேன். அதே மாரி இந்த வருஷம் இருக்குமான்னு நீங்க கேட்கறீங்க. ஸோ அதுதான் வந்து அக்யூரேட்டா யாராலயும் சொல்ல முடியாது. என்னால சொல்ல முடியல. நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றத வச்சு நான் அக்ரி டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருப்பேன். அக்ரி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒர்க் லோட் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லி நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன் நானு. அவங்க வந்து குரூப் 4 அக்ரி டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு படிச்சு குரூப் 2க்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க் லோட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்பனா அக்ரில வேலையே இருக்காதா? அது எடுக்கலாமா? அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் அந்த மாரி சொன்னேன். ஆக்சுவலா நீங்க ஒர்க் எடுக்கிறீங்க அப்படின்னா மொத்தம் 3 கிரைட்டீரியா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து அது ஸ்டேட்ல இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்புறம் அது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து அது மெயின்ல இருக்கா? இன்னர்ல உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கிராமமும் கிடையாது, ரொம்ப மெயினும் கிடையாது. நடுவுல வந்து வேலை பார்த்தாங்க. ஸோ அப்படின்றனால அவங்களுக்கு வந்து வேர் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணனால அவங்களுக்கு ஒர்க் இல்ல. ஸோ அதனால தானே தவிர அக்ரி டிபார்ட்மெண்ட் எடுத்தாலே வேலை இருக்காது, எந்த இடத்துலயும் வேலை இருக்காது அப்படின்ற சொல்ல முடியாது. ஆனா ரெவென்யூ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் லோட் கம்மியா இருக்கும் அக்ரி டிபார்ட்மெண்ட்ல. அப்படிதான் கைஸ் நீங்க ஞாபகம். ஏன்னா ஒர்க்கே இல்லாம எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது ஆனா இது வந்து சாட்டர்டே சண்டே வந்து கம்பல்சரி லீவ் வந்துரும் உங்களுக்கு அக்ரி. ஸோ அந்த மாதிரி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது நீங்க ப்ரொமோஷன் பார்க்கணும். சில பேர் சேலரி பார்ப்பாங்க, சில பேர் ப்ரொமோஷன் பார்ப்பாங்க, சில பேர் அவங்க கன்வீனியன்ட்டுக்காக லீவ் பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தவங்க ஒரு போஸ்ட் எடுக்கும்போது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மென்டாலிட்டியில இருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொன்னேன் நானு. அதே மாரி சிவி வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க சில பேர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா வந்து அது எந்த வீடியோல சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அந்த வீடியோல சொன்னா சில பேர் சிவி வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கிரைட்டீரியா சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா வந்து சில பேர் எக்ஸாம்ஸ் எழுதி போயிருப்பாங்க வேற எக்ஸாம். சில பேர் வந்து அவங்க நினைச்ச கொஸ்டின்ஸ் வந்திருக்காது. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணுவாங்க. சில பேர் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அதோட பெட்டர் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகணுன்றதுக்காக அவங்க எழுதியிருப்பாங்க. ஆனா பட் அதே மாதிரி இதனால அவங்க வந்து இது அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க 2022ல வந்து கோர்ட்ல ஒர்க்குக்கு போனாங்க. டைப்பிஸ்ட் கிடையாது. ஜேஏ அந்த அதில தான் வந்து கோர்ட்ல போனாங்க. அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து வேற டிஸ்ட்ரிக்ட். ஸோ இருக்கிற பிளேஸ்ல வந்து ரொம்ப லாங்ல கிடைச்சிச்சு அப்படின்னா, இப்போ 2024 வந்து குரூப் 4 எழுதுனாங்க. இப்போ வந்து அவங்க 180 கொஸ்டின்ஸ் போட்டனால, அவங்க வந்து இப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்க என்கிட்ட வந்து சொன்னது வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட முன்னாடி. எக்ஸாம் அந்த ரிசல்ட் வந்த புதுசுல. ஸோ இப்போ அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி சில பேர் எழுதி மார்க் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இல்ல அதே மாரி கேட்டகரில தான் மார்க் வந்துச்சு, இல்லாட்டி அதோட கம்மியா வந்துச்சு அப்படின்னா அப்லோட் பண்ண மாட்டாங்க. இதுதான் கைஸ் கிரைட்டீரியா. ஸோ வந்து இந்த மாரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர எல்லாருமே அப்ளை பண்ண மாட்டாங்க, பண்ணுவாங்க அப்படின்னு. இதான் வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஆப்சென்டீஸு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நம்ம அப்ளை பண்றது தப்பாகுறது, இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அத நான் அந்த வீடியோலயே கிளியரா சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா வந்து இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட் 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் ஒர்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து, இப்போ வந்து 2 பேர்லயும் ஒருத்தருக்கு வேலை இல்லாம இருக்கும். ஒருத்தருக்கு கொஞ்சம் மெயினா ரொம்ப வேலை இருக்க மாரி இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து டிபெண்ட் ஆன் டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட்ட பொறுத்து. அதே மாரி இப்போ நீங்க வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே கவுன்சிலிங் போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 500 பேர்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து 2000 பேர். ஏன்னா வந்து அதாவது சரி இது 4த் டே வந்துருமா? ஒரு நாளைக்கு 500 பேர் 2 நாள் அப்படின்னா 1000 பேர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1000 பேர் அந்த மாரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து அது வந்து அவங்க வந்து ஜென்ரல்ல எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அது இல்லாம வந்து அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டில கூட அவங்களுக்கு பிடிச்ச இது எடுத்துக்கலாம் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அப்படின்னா நீங்க வந்து 4த், 5த் இல்ல 5த் கூட 5த், 6த்லாம் போகும்போது எங்களுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காதான்னு சில பேர் கேட்குறீங்க. அந்த மாரி கிடைக்காது. அந்த மாரி கிடைக்காது அப்படின்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க உங்க கம்யூனிட்டில வந்து நீங்க பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க ஜென்ரல்ல போயிருந்தாங்க அப்படின்னா, உங்க கம்யூனிட்டில அவைலபிள் இருக்கும். அதே மாரி நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, அதுவுமே வந்து சில நேரத்தில ஃபில் ஆகாம இருக்கும். சில நேரத்தில இதில வந்து ஃபில் ஆகியிருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், இதுக்கெல்லாம் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் கைஸ். ஏன்னா நெறைய பேர் கேட்கறது இதுதான். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா? எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் கிடைக்குமான்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. ஸோ அது வந்து நமக்கு அக்யூரேட்டா சொல்லிற முடியாது. இந்த டிஸ்ட்ரிக்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு, இந்த டிபார்ட்மெண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்க சொல்லிற முடியாது. இதே நீங்க கம்யூனிட்டில ரொம்ப முன்னாடி இருந்தீங்கன்னா சொல்லலாம். ஓகே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போயிருவீங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்க 3rd டே கவுன்சிலிங் போயிருவீங்க. நீங்க 5th டே, 6th டேங்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியல. எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலி சாரி.
நெக்ஸ்ட் அதே மாரி வந்து நெக்ஸ்ட் செகண்ட் ரேங்க் லிஸ்ட் வருமா அப்படின்ற வீடியோல நான் போட்டிருப்பேன். நீங்க வந்து இருக்கிற ரேங்கோட கொஞ்சம் முன்னாடி வர்றீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இத வச்சு தான் நீங்க பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால அதுவுமே நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவுன்சிலிங் எனி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில தான் நான் வந்து அந்த போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பிளிட் அப் எப்படி எப்படி இருக்கும். இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வேகன்சிஸ் அப்படின்னா அது ஒரு கம்யூனிட்டிக்கு முடியாது. ஃபுல்லா அதில வந்து ஸ்பெஷல் கேட்டகரியும் வரலாம். அதே மாரி வந்து கம்யூனிட்டி வைஸ்ல எல்லாருமே வரலாம். அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாரி தான் கைஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா வந்து மேக்ஸிமம் வந்து நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் ரிப்ளை பண்ணுவேன் கைஸ். ஆனா பட் வந்து சில பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. டைரக்ட்டா வந்து கேட்ட கொஸ்டின்ஸே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து அகைன் நான் வந்து குடுக்குற மாரி இருந்துச்சு. நீங்க வந்து பட் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க கேளுங்க. எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்வேன் கைஸ். அதே மாரி எனக்கு டிபார்ட்மெண்ட் ப்ரிடிக்ட் பண்ண தெரியல கைஸ். நான் முடிஞ்சா அப்டின்னா, நான் உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் போஸ்ட் முடிஞ்சா போஸ்ட் மட்டும் நான் குடுக்குறேன். ஆனா பட் அந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா ஸ்ப்ளிட் அப் நான் ஏன்னா இதில தான் ஸ்ப்ளிட் அப் தான் குடுத்துருக்கேன். என்னென்ன போஸ்ட் எவ்வளோ ஸ்ப்ளிட் அப் ஆகுதுன்னு சொல்லி. ஏன்னா இந்த மாரி நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மாரி இருக்கிறத யாரும் பார்க்க மாட்றாங்க. ஸோ அதனால தெரிய மாட்டுது. என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்கூல் எஜுகேஷன் மொத்தமே 188 போஸ்ட் தான் இருக்கு. இந்த 188 போஸ்ட் எல்லாத்துக்கும் காமனா தான் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 188 போஸ்ட் வந்து காமனா குடுத்துருக்காங்கும்போது, ஸோ ஜென்ரலா ஃபில் ஆகும். கம்யூனிட்டி வைஸ்ல ஃபில் ஆகும். இதே ஸ்பெஷல் கேட்டகரியில குடுத்துருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு எல்லாமே ஃபில் ஆகுமான்னு சொல்ல முடியாது. அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கும்போது, நீங்க வந்து பிடபிள்யூடிலாம் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அதிலேயே நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது, அந்த மாடல் நீங்க தனித்தனியா பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து போஸ்டிங் பார்க்கும்போது, உங்களுக்கு நீங்க என்ன போஸ்ட் இருக்கு, அந்த மாரி தான் பார்க்கணும் கைஸ். அத தான் நான் மறுபடியும் சொல்றது. ஏன் அப்டின்னா வந்து 188 போஸ்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்துராது. ஸோ அதுல வந்து பிஎஸ் டீம் அப்படின்னா, பிஎஸ் டீம் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் போகும். பிஎஸ் டீம் இல்லாதவங்க எடுக்க முடியாது. சில இடத்துல ஃபீமேல்னு குடுத்துருப்பாங்க. ஃபீமேல் மட்டும் தான் இருக்கணும். மேல் எடுக்க முடியாது. ஸோ சில இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி குடுத்துருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்னு குடுத்துருப்பாங்க. சில எக்ஸ் சர்வீஸ் மேன்ல பிஎஸ் டீம்னு குடுத்துருப்பாங்க. ஸோ அப்பனா எக்ஸ் சர்வீஸ் மேன்ல பிஎஸ் டீம் இருக்கவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இந்த மாரி தான் கேட்டகரி வந்து சில நேரத்துல வந்து போஸ்ட் வந்து பிரியும் கைஸ். இத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.